மீனா மயிலு வேலை செய்யற வீட்டுக்கு வருவாங்க. மயிலு தலை சுத்தலா இருக்கு, வாமிட் வருது, வாந்தி நிக்கவே மாட்டேங்குதுன்னு மீனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால மீனா ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மயிலை கூட்டிட்டு போறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. வீட்டோட ஹவுஸ் ஓனர் கூட கிட்ட ஏதாவது வாங்கி செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நீங்க வாங்கக்கா, கிளம்பி வாங்க, நம்ம போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மீனா மயிலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் உட்கார்ந்துருக்கும் போதும் மயிலு மீனா கிட்ட, மீனா இது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ல மீனா, என்ன மாமா ஏத்துக்குவார்ல, நம்ம வீட்டில் எல்லாருமே என்னை ஏற்றுக்குவாங்கல்லன்னு மீனா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாக்கா, கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களே, இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மீனா, சந்தோஷமாவெல்லாம் இல்ல, எப்பவுமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம், எனக்கு நாள் தள்ளி போனது கூட தெரியாது மீனா, பெரிய சண்டை வந்தது பாத்தியா, அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, போர்க்களத்திலையும் ஒரு பூ பூக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியாக்கா, சரி சரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள தங்கமயில உள்ள கூப்பிடுவாங்க. மீனாவும் கூட போவாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு கன்ஃபார்மா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்திலேயே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அழுவாங்க. டாக்டர் தங்கமயில் கிட்ட ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. மீனா தான், நான் கோ சிஸ்டர் தான், நீங்க எங்கிட்டயே சொல்லுங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, நல்லா சாப்பிட சொல்லணும், இந்த மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு என்னென்ன அட்வைஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் மீனா கிட்டையும் மயிலுக்கிட்டையும் சொல்லுவாங்க. மீனா தான் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்குவாங்க. எல்லா இதுக்கும் இவங்க தான் பே பண்ணுவாங்க. தங்கமயிலும் மீனாவும் தங்கமயிலோட வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டில் சுடரு தான் ஹாலில் இருப்பாங்க. சுடரு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு சுடரு, அம்மா அப்பாவெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்களையும் ஹாலுக்கு வர சொல்லுவாங்க. தங்கமயில் வந்திருக்கிற சத்தம் கேட்டே அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. தங்கமயிலோட அப்பாவும், என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வருவாரு. தங்கமயிலோட அம்மா தான், என்ன வேலை செய்யற வீட்டுல முன்னாடியே சம்பளம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தங்கமயில விஷயத்த சொல்லு அப்படின்னு மீனா சொன்னதும் அவங்க என்ன விஷயம் சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்க சொல்லுவாங்க. பாக்கியத்தை தவிர எல்லாருமே ஸ்வீட் எடுத்துக்குவாங்க. பாக்கியம் என்ன சொல்வாங்கன்னா, அப்ப உடனே கிளம்பி வா, உங்க வீட்டுல கொண்டு போய் உன்னைய விட்டுறேன், முதல் வாரிசு, எப்படி அவங்க வேண்டான்னு சொல்ல முடியும், நானா அவங்களான்னு பாத்துறேன், நீ உடனே கிளம்பு, யோ போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க. மயிலு தான், அம்மா வேண்டாம்மா, நானே பாத்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன், நான் இன்னும் மாமாவுக்கு கூட சொல்லல, மாமா கிட்டையும் நேர்ல போய் பார்த்து சொல்றேன், அதுக்கப்புறமா வீட்டுல சொல்லிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவும் அதையே தான் சொல்லுவாங்க. அவசரப்படாதீங்க, நீங்க ஏன் பழி வாங்குற எண்ணத்திலேயே இருக்கீங்க, தங்கமயில சொல்றதுதான் கரெக்ட், அவங்களே சரவணன் மாமாவை நேர்ல பார்த்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மயிலோட அம்மாவும் சரின்னு ஒத்துக்குவாங்க. தங்கமயில அவங்க அம்மாவுக்கும் ஸ்வீட் கொடுப்பாங்க. அவங்க அப்பாவும், எடுத்துக்கோ பாக்கியம், என்ன பாக்கியம் இப்படி இருக்க அப்படின்னு சொன்னதும் பாக்கியமும் எடுத்துக்குவாங்க. மீனாவோட அம்மா அப்பா செந்தில வர சொல்லியிருப்பாங்க. செந்தில் அங்க வந்ததும், என்ன விஷயமா மாமா வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில அவங்க மாமா கிட்ட கேட்பாரு. மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சவரு ஒருத்தர் போன் பண்ணிருக்காரு, ராஜேந்திரன் சொல்லிட்டு, அவங்க வேலையை மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவரு உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவாரு. அந்த வீடு வாங்குற விஷயத்த சொன்னேன்ல, இந்த வீடு இன்னும் விக்கல, நீங்க இதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அது எப்படி மாமா, டாக்குமெண்ட்டே இல்லாம என்னால இப்படி பண்ண முடியாது மாமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இது என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க, உங்க கூடவே ஜாயின் பண்ணான் இன்னொரு பையன், இந்த பையன் இப்போ 4000 ரூபாய் உங்களை விட ஜாஸ்தியா சம்பளம் வாங்குறான், காரு பைக்கு வீடுன்னு சந்தோஷமா இருக்கான், நீங்க என்ன மாப்பிள்ள இப்படி பயப்படுறீங்க, இல்ல மாமா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்ற விஷயமா, என்ன நீங்க சின்ன பிள்ளைத்தனமா இருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவனோட அம்மாவும், இதா இருந்தாலும் பாத்துக்கலாம் மாப்பிள்ள, நாங்க உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவோம், அவங்க எப்படி சொல்றாங்களோ அது மாதிரியே நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தவறான வழிகாட்டுதலுக்கு செந்தில தூண்டி விடுவாங்க. தான் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.